பொன் வில்சன், விஜய் அவர்கள் இதுவரைக்கும் களத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் கலைந்து இன்னைக்கு களத்தில் வந்துட்டார். அவர் கேட்ட கேள்விகள் சரியாக இருந்துச்சா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து 3 தலைப்பில் வந்து தேர்தலில் அவருக்கு தாக்கம் ஏற்படுமான்றதும் தலைப்பாக வச்சுருக்கீங்க. இப்போ வருகின்ற தேர்தல் தான் முக்கிய பேசு பொருள், அதுதான். இப்போ அந்த களத்தில் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி வரிசையிலையும் ஆளுங்கட்சி வரிசையிலையும் எடுத்துக்கிட்டால் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற விதத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பயணத்தை தொடங்கி 5 நாட்கள் முடிந்து 13 சட்டமன்ற தொகுதிகளை கவர் பண்ணி எல்லா இடத்துலையும் அந்த தொகுதி வாரியாக பிரச்சனைகளை தினமும் பேசிட்டு வரார். இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் திரள்வோன்ற விதத்தில் உறுப்பினர் சேர்ப்பை எல்லா இடத்துலையும் தொடங்கி நாளைக்கு சிதம்பரம் கூட அவர் போகிறார். 2 பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சீமான் அவர்கள் மேய்ச்சல் நிலங்களை மீட்போம்னு சொல்லிட்டு அவர் மதுரையில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி அடுத்தது ஆகஸ்ட்லேயோ என்னமோ வந்து அவர் வந்து அந்த நிலத்தை மீட்கிறதுக்காக தேனியில் வனப்பகுதியில் நாங்கள் வந்து ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் மக்களை திரட்டி அவர் போராட்டத்தை அறிவித்து அவரும் களத்தில் வந்துட்டார். இப்போ நம்ம விஜய் வரலையே அப்படின்றதுக்காக ஒரு இது இருந்துச்சு. விஜய் இப்போ வந்திருக்கிறார். இப்போ இந்த விஜய் வந்தது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானா கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். தாவேக்க தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும். அவர் சொல்கிற விஷயத்துலேயும் உண்மை இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஏனென்றால் சாரிம்மா அப்படின்னு கேட்டால் இந்த சாரின்ற கேட்குற வார்த்தை இப்போ நீங்கள் சொல்லலாம் அவர் சாரி கேட்டுட்டாருன்னு. இதற்கு முன்னாடி நடந்த 24 மரணங்களில் எத்தனை சாரி கேட்டார்? இதற்கு முன்னாடி நடந்த 24 காவல்துறை மரணங்களில் எத்தனை சிபிஐக்கு மாற்றினார்? இப்போ தான் இதெல்லாம் கேள்வி இல்லை. எப்படி தாவேகாகிட்ட கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி ஆளுகின்ற திமுக கிட்ட கன்சிஸ்டன்சி எதிர்பார்ப்போமா இல்லையா? இப்போ நீங்கள் சிபிஐ வந்து மாற்றுறது வந்து பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லுவாங்க. கரெக்டு. காவல்துறையை பற்றி விசாரிக்கணும், அதனால் நான் சிபிஐ கொடுத்தேன்றார். சரி, கள்ளக்குறிச்சி சம்பவம் சிபிஐக்கு கொடுக்கப்பட்டது நீதிமன்றத்தால். ஆனால் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அது சிபிஐக்கு வேண்டான்னு கேட்டது யார்? அண்ணாநகர் சிறுமி வழக்கில் ஆய்வாளர் ராஜி மேலே குற்றம். அந்த வழக்கில் வந்து விசாரணை நடந்து 12 பேர்கிட்ட விசாரணை, 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள் காவல்துறை அதிகாரிகளே. அப்போ அந்த விசாரணை உச்ச நீதிமன்றத்துக்கு போன பிறகு அது சிபிஐக்கு வேணாம், எஸ்ஐடி பார்க்கணும் அப்படின்னு விண்ணப்பித்தது யார்? நம்ம அரசாங்கம். அப்போ தான் திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, சிபிஐனா வானத்திலேருந்து குதிச்சவங்களா? சிபிஐக்கு போனால் காலதாமதம் ஆகும், விசாரணை தாமதமாகும் எல்லாம் சொன்னார் இல்லையா? இப்போ சிபிஐ கொடுத்ததுக்கு நியாயமான காரணங்கள் என்ன? அதை நம்ம நம்ப தகுந்த காரணங்கள் வேணும். அது இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க, இந்த மாதிரி அவர் தான் சாரி சொல்லிட்டாரு, இனிமேல் இந்த தவறு நடக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, கரெக்டு நீங்கள் சொல்கிறது. ஆனால் இப்போது 25 ஜூன் 2025 ஒரு வழக்கு வந்து திருமலா பால் நிறுவனத்திலேருந்து அதன் ட்ரெஷரி செக்ரட்டரியாக இருந்தவர் 45 கோடி வந்து கொள்ளையடித்து விட்டார், ஊழல் செய்து விட்டார்னு சொல்லி ஒரு புகார் அந்த நிறுவனம் கொடுக்குது. அதை கொடுக்கும்போது நம்ம கமிஷனர் சொல்கிறாரு, 1 கோடிக்கு மேலே இருக்கிற எந்த வழக்காக இருந்தாலும் அது வந்து என்னுடைய உத்தரவு இல்லாமல் அது நீங்கள் விசாரிக்கக்கூடாது. 1 கோடி வரைக்கும் இருந்தால் ஜேசி ஜாயின்ட் கமிஷனருடைய உத்தரவு இல்லாமல் டிசி கூட விசாரிக்கக்கூடாது. ஏசியோ டிசியோ இன்ஸ்பெக்டர் யாரும் விசாரிக்கக்கூடாது இப்படின்னு அவர் உத்தரவு இருக்குது. எக்ஸப்ஷனல் கேஸில் வந்து அப்போ கூட செக்ரட்டரி ஜாயின்ட் கமிஷனரோட உத்தரவு பெற்று தான் விசாரிக்கணும். ஆனால் 2 வாரமாக எஃப்ஐஆர் கூட மாதவரத்தில் ஃபைல் பண்ணப்படவில்லை. பண்ணாமல் டிசி பாண்டியராஜன் விசாரிக்கிறாரு. விசாரித்த பிறகு அது புழல் ஏசிக்கு போய் மாதவரம் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார்கிட்ட போய் இன்னைக்கு விஜயகுமார் காத்திருப்போர் பட்டியலில் மாற்றப்பட்டிருக்கிறார். ஜேசி விசாரணை அந்த பாண்டியராஜன் முறை தவறி விசாரித்த பாண்டியராஜனை லீவில் அனுப்பியிருக்காங்க, விடுமுறையில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுது அந்த நபர் நவீன்ற அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபர் பக்கத்தில் இருந்த ஒரு குடிசையில் தூக்கு போட்டு இறந்துட்டார். இது மர்ம மரணம். குடிசையில் தூக்கு போடணுன்னா அந்த இடத்துல டேபிள் இல்லை, சேர் இல்லை, எதுவுமே கிடையாது. கைகள் பின்பக்கம் கட்டப்பட்டிருந்தது தூக்கில் தூங்கும்போது. இது சந்தேகத்துக்குரிய மரணம். இந்த விசாரணை எப்படி சிபிஐக்கு போமா? இப்போ நீங்கள் சொன்னீங்க அஜித்குமார் தான் கடைசியாக இருக்கும். அதிமுக கேட்டிருக்கா இதுக்கு சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்களா? இதை எடுத்துருக்குறாங்க. அதிமுக இதையும் கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே அதிமுக கேட்கணும்னா திமுக தேவையே இல்லையே, வீட்டுக்கு அனுப்பிடலாமே.
இப்போ இதுதான் பிரச்சனை. பிரதான எதிர்க்கட்சியா எல்லா ஊடகங்களும் எல்லாரும் கேட்டிருக்காங்க, எல்லாரும் கேட்பாங்க. விஜய் இதை வச்சு என்ன சொல்றேன்னா, தாவேகா கோகுல் ஸ்ரீ வழக்குல ஒரு நபர் ஆணையம் போட்டாங்களே சந்துரு தலைமையில, அந்த அறிக்கையை வெளியிட்டீங்களா, இல்லைன்னா நீதிபதி அதை வெளியிடுவாரா அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தாவேகா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை எடுத்து ஏன் முன்னெடுக்கல பிரதான எதிர்க்கட்சி? அதுதானே தாவேகா எடுக்குது. இப்போ விஜய் மேலேயோ தாவேகா மேலேயோ நிறைய கேள்விகள் இருக்கிறது. இப்போ அவங்க ஃபீல்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னது கரெக்ட். இப்போ ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி எப்படின்னா, மக்கள் பிரச்சனை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை வராது, தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அல்ல, அந்த மக்கள் பிரச்சனையை அதிமுக கையாளுற விதம், விஜய் இடத்துக்கே போய் பார்க்குறாரு, பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஃபோனில் பேசுகிறாரு. அதுக்கு பிறகு இது மாதிரி மத்திய சென்னையில் ஒரு பெரிய போராட்டத்தை அவர் கையாளுறாரு. இதுக்கு முன்னாடி லாக்அப் மரணங்கள்ல இருந்தவங்க எல்லாரையும் அவர் ஒன்று இப்போ திரட்டுறாரு. நான் எல்லாமே இப்போ நான் படிக்கணும்னா ஒரு 3/4 மணி நேரமாக எனக்கு கொடுக்கணும். அதிமுக கடந்த 4 ஆண்டுகளாக செய்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இதே மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் கொடுத்தீங்கன்னா நான் படிக்கிறேன். வாணியம்பாடி வாஷிம் அக்ரம் சமூக போராளி, அவர் வந்து கஞ்சா கடத்தலுக்காக சொன்னார்னு வெட்டி கொல்லப்பட்டார். அதற்கு 85 மாவட்டங்கள்ல ஆர்ப்பாட்டம் நம்ம அதிமுக நடத்தியது. ஆனா விஜய் களத்தில் இறங்கின போது தானே வேகமா திமுக அரசு செயல்படுது, உடனே சிபிஐக்கு மாத்துது. அவரே சொல்றாரு, நாங்க களத்தில் இறங்கினோன்னு தான் வேலுக்கு உடனே தீர்வு கிடைக்குது, நாங்க பரந்தூருக்கு போறோம்னு சொன்ன உடனே தானே இருக்குது. அப்ப அதிமுகவுடைய செயல்பாடுகள் போராட்டங்கள் அவ்வளவு வலிமையா இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ விஜய் சொன்னதை நீங்க ஏத்துக்கிறீங்க, அதுதானே? இல்ல, விஜய் இப்ப ஊடகங்கள் அதான் ஏத்துக்குது. விஜய் சொன்ன பிறகு தான் ஸ்டாலின் திருந்தி இருக்காரு, ஸ்டாலின் அதுக்கு தான் வருந்துறாரு, விஜய் சொன்ன பிறகு தான் சாரி கேட்கிறாரு, விஜய் சொன்ன பிறகு தான் பெரிய கருப்பன் அங்க போனாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுதானே உண்மைன்றீங்க? இப்ப அதுக்கு சொல்லுங்க பதில். அதாவது ஒவ்வொரு கட்சியும் தன்னோட கிரெடிட்டை எடுத்துக்கும். அதாவது அஜித்குமார் மரணத்துக்கு களத்துல ஆபரேஷன் சிந்தூர் நடந்த பொழுது தமிழ்நாட்டில் இந்தியாவின் சார்பாக இந்தியாவின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம்னு ஸ்டாலின் அவர்கள் பேரணி நடத்தினாரா இல்லையா? அந்த பேரணி முடியும் போது அந்த மேடையில் கருணாஸ் பேசுகிறார். புலிப்படை நம்ம புலிப்படை சேர்ந்த கருணாஸ் வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? பேரணி துவங்கியது, ஸ்டாலின் இதில் கலந்து கொண்டார், அங்கே பாருங்க போர் நிறுத்தம் வந்துருச்சு. அப்போது ஸ்டாலின் அவர்கள் என்ன உத்தரவு போட்டாலும் அங்கே செவி மடிக்கிறாங்கன்னு. அப்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு கட்சியும் எப்படின்னா, ஒரு நல்லது நடக்கும் பொழுது அந்த கிரெடிட்டை எடுத்துக்க முயற்சி பண்ணுவாங்க. எல்லா பக்கமும் கிடைக்கிற கூடுதல் அழுத்தத்தை வச்சு தான் ஆட்சியாளர்கள் நகருவாங்க. அப்போ இது ஒருத்தர் 2 பேரும் சொல்ல முடியாது. இல்ல, அந்த அழுத்தத்தை ஒரு போன்ல தான் எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு, விஜய் களத்துக்கே போறாருமா, அந்த அழுத்தம் இன்னும் அதிகமாகுது இல்ல? அதுதானே நான் சொல்றேன். அதுதான் அழுத்தம் நிறைய அதிகமாகி தான் ஸ்டாலின் வந்து, நான் அதான் சொல்றேன், ஸ்டாலின் விஜய்க்கு பயப்படுறார். இப்ப நீங்க அதை ஏத்துக்கிறீங்க. ஸ்டாலின் விஜய்க்கு பயப்படுறார். வேற யாருக்கு பயப்படுறாரோ இல்லையோ விஜய்க்கு பயப்படுறார் ஸ்டாலின். நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க தானே அதை சொல்றீங்க. இப்ப நீங்க அது முடிவா சொல்றீங்கல்ல. நான் என்ன சொல்றேன் அதை தான் சொல்ல வரேன். இப்போ பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிறது அதிமுக. நான் சொல்லிட்டேன், அதிமுக நடத்திய போராட்டங்கள் கிட்டத்தட்ட 100கணக்கான போராட்டங்கள், எல்லாமே வல்லமை மிக்க வலிமை மிக்க போராட்டங்களை என்னால வரிசைப்படுத்தி சொல்ல முடியும். அதுல தீர்வு கிடைச்சது 2 சொல்லலாம். எது? அதுல தீர்வு போராட்டம் நடத்தி தீர்வு கிடைச்சதையும் சொல்லலாம். அதுல தீர்வு கிடைச்சது ஏகப்பட்ட தீர்வுகள் இருக்கிறது. ஒரு 2 சொல்லுங்க. நீங்க 12 மணி நேர வேலை திட்டம், அதற்கு கிடைச்ச தீர்வு என்ன சொல்லுங்க? ஞானசேகரன் வழக்கில் நீதிமன்றத்துக்கு போனது யாரு? அதிமுக தான் நீதிமன்றத்துக்கு முதல்ல போனதால் தான் அந்த எஸ்ஐடிக்கு மாறிச்சு. இல்லை சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லலாம், நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஆனால் என்னன்னா, அதே மாதிரி விலையேற்றத்துக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, அந்த வழக்கு நடந்தது. இப்போ அதுல வந்து மர்ம மரணங்கள், அதாவது கஸ்டடியில் கொலை வழக்க சிபிஐக்கு மாத்திட்டாங்களா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேர் பிடிக்கணும்னா 27 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது திருமாவளவன் கேட்டிருக்காரு, சிபிஐக்கு மாத்தணும் திருமாவளவன் கேட்டினாரு, ஆட்சியாளர்கள் மாத்தல. இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, விஜய் சொன்னதால மட்டும்தான் ஸ்டாலின் மாத்தினாரு. விஜய் சொல்றாரு சார், அவர் சொல்லுதா செய்வாரு. அவங்க கட்சி எப்படி சொல்லுவாங்க? அவங்க கட்சி எப்படி சொல்லுவாங்க? பிஜேபி சொல்லி தான் மாத்தினாருன்னு சொல்லுவாங்களா? அவங்க கிரெடிட் தான். நம்ம தான் அனலைஸ் பண்றோம், யார் யாரு எந்தெந்த சொல்லி இருக்கிறாங்க, எல்லாரும் எந்த அளவுக்கு அதுக்கு குரல் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க திமுகவை பொறுத்த, நம்ம விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும். இப்போ உடனே டாஸ்மாக் எல்லாம் மூடிட்டாங்களா? அதனால அது தோல்வின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு கட்சி எடுக்கிறாங்கன்னா அது ஒரு உன்னத நோக்கத்தோட எடுக்கிறாங்க.
அதில் நம்ம விஜயையும் பாராட்டுறோம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னன்னா அந்த கன்சிஸ்டன்சி விஜய் கிட்ட வரணும். தினமும் போராட்டங்கள் இருக்கணும், தினமும் பேச வேண்டும் பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளை மக்கள் தினமும் சந்திக்கிறார்கள். இந்த திமுக ஆட்சியில் தினமும் மக்கள் பிரச்சனைகளை நாளொரு மேலையும் பொழுதோறும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் போராடணும் ஒழிய செலக்டடாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்கிறத வச்சுட்டு நம்ம போராட முடியாது அப்படின்றது நம்ம வரவேற்கிறோம். ஆனால் என்னன்னா அது வாக்காக மாறுமான்றது ஒரு பக்கம், மக்கள் பிரச்சனையை தீர்க்குமான்றது ஒரு பக்கம். இரண்டுக்கும் போராட வேண்டும். வெறும் வாக்கு வங்கிக்காக போராடுறது கிடையாது. மக்கள் பிரச்சனை என்றால் அன்றாட பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகளுக்காக போராடணும். அப்போ விஜய் அந்த அளவு களத்தில் மக்கள் எதிர்பார்க்கிறோம். எல்லாருமே அரசியல் கட்சிகளும் எதிர்பார்க்க. ஜனநாயக நாட்டில் வந்து எல்லா கட்சியும் வரலாம், ஆனால் அது வாக்கா மாறுமான்றது நமக்கு தெரியாது. ஆனால் இன்னமும் அவர் களத்தில் வர வேண்டும். இது போல செலக்டடா மட்டும் வந்து களத்தில் வருது பத்தாது, அதிகப்படியாக வர வேண்டும், தொடர்ச்சியாக வர வேண்டும். மக்கள் சேவையில இறங்கணும். ஓட்டெடுப்பு, ஓட்டு கிடைக்குதோ கூட்டணியோ அரசியல் களத்தை மாற்றிடுவாரா? இப்பதான் நீ யதார்த்தத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ யதார்த்தமா நம்ம உடைச்சி பேசணும்னா ஈஸியா பேசிடலாம். இப்போ வெறும் தாவேகா நிலைப்பாடுலேருந்து, அவங்க நிலைப்பாடுலேருந்து நம்ம பேசலாம். 3 முடிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வருகிற தேர்தல், திமுக தோல்வி அடைய வேண்டும், தமாக வெற்றி பெற வேண்டும். இது அவங்க விருப்பமாக இருக்கும், அவங்க விருப்பம். இரண்டாவது, திமுக தோல்வி அடைய வேண்டும், ஆனால் தமாகவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத நிலைமையாக இருக்கலாம். தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத நிலைமையாக இருக்கலாம். ரெண்டாவது வாய்ப்பு. மூன்றாவது வாய்ப்பு, திமுக வெற்றி பெறும், வேறு எல்லாரும் தோக்குறது. இது வந்து வெறுப்பாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த 3ல் எது அவங்களுக்கு நடைமுறையில் வாய்ப்பு இருக்கிறது? விருப்பம் இருக்கலாம், வாய்ப்பு யதார்த்தம் என்ன இருக்கிறது? இந்த 3 விஷயம்தான். ஒன்று, திமுக கூட்டணி தோக்கணும், தமாக வெற்றி பெற வேண்டும், தாவேக்கா வெற்றி பெற வேண்டும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது, திமுக தோற்குது, தாவேக்காவுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், இன்னொரு கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம். ரெண்டாவது. மூன்றாவது வாய்ப்பு, இந்த பிரச்சனையில் திமுக மீண்டும் வெற்றி பெறலாம், வேற ஆளுகளுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத போயிடலாம், இன்க்ளூடிங் தாவேக்கா. இந்த 3 ஆப்ஷன் யதார்த்தமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். மற்றபடி சீமானும் களத்தில் இருக்கிறார், நம்ம அதையும் நம்ம மனசில் கருது. இப்போ 4 முனை போட்டியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் எதை அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க, எதை நோக்கி பயணப்பட போகிறாங்க, எதை அவங்க அறுவடை செய்ய போகிறாங்க, எதை அவர்கள் பயன்படுத்தி உச்சாணி கும்பலை போகிறாங்களா, இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களா, ரெண்டாவது ஆப்ஷனுக்கு போகிறாங்களா, மூன்றாவது ஆப்ஷனுக்கு போகிறாங்களான்றது அவங்க வைக்கிற வியூகத்திலையும் உழைப்பிலையும் தான் தெரியும்.